ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா அண்ட் பிரியா விலாக்ஸ்லேருந்து உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நாம் பார்க்க போகிறது ஒரு அற்புதமான கோயில். பஞ்சாரா ஹில்ஸ் ரோட் நம்பர் 12ல் சுயம்புவாக சிறிய குன்றின் மேல் தெலுங்கானாவில் முதலில் தோன்றிய ஸ்வர்ண ஆலயம் எது அப்படின்னாக்கா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அவங்களால டெவலப் செய்த அற்புதமான சுயம்பு நரசிம்ம சுவாமி கோயிலுக்கு நாம் இப்போ போயிட்டுருக்கோங்க. 800 வருஷங்களுக்கு முன்னாலேயே மிக பழமையான இந்த கோயில் கட்டப்பட்டதாகவும், அதுக்கு முன்னால் இருந்தே இந்த கோயில் இருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. 47 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற இந்த பழமையான கோயில் இப்போது சுமார் 5 ஏக்கர் பரப்பளவில் தானே இருக்குதுங்க. இந்த கோயிலில் விசேஷம் என்னன்னாக்கா, இங்கே சிவன், லக்ஷ்மி நரசிம்மர், ஆஞ்சநேய சுவாமி மூவருமே சுயம்புவாக இருக்கிறாங்க. இங்கே தவம் செய்ய ஆஞ்சநேயரை சதுர்புக தபசு ஆஞ்சநேயர் சுவாமின்னு சொல்கிறாங்க. அவரும் இங்கே விசேஷங்க. இந்த கோயிலில் இந்த கோயிலுக்குள்ளேயே பஞ்சஜன்ய லிங்கம் அப்படி இருக்குங்க. அந்த கோயிலோட விசேஷமே இந்த கதையிலிருந்து தாங்க ஆரம்பிக்குது. அதான் இந்த பஞ்சஜன்ய லிங்கம் எப்படி உருவானது அப்படின்னாக்கா, இந்த மிகச்சிறிய சிவலிங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிவனே இங்கே நரசிம்ம சுவாமியை ஜபம் செஞ்சதாகவும், நரசிம்ம சுவாமியின் தரிசனத்திற்காக எதிர்பார்த்து இருந்த அந்த சமயத்தில் அந்த நாராயண சுவாமி இங்கே தரிசனம் அளித்து சங்கை தலை மீது வைத்தாராம். லிங்கத்தை கவனித்து பார்த்தா சின்ன சங்கு தெரியுங்க. அதனால தான் இங்கே பாஞ்சஜன்ய லிங்கம் அது ரொம்ப ஃபேமஸுங்க இங்கே. அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்குறது மெயின் என்ட்ரன்ஸுங்க. இந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக தான் எல்லோரும் வரலாம். அந்த சைடு இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அங்கே உள்ளே நுழையிறப்பயே கோஷாலை இருக்குதுங்க. நாங்கள் போகிறப்ப இந்த கோஷாலை வழியாக தாங்க உள்ளே போனோம். உள்ளே நுழையிறப்பயே பெரிய கோஷாலைங்க. அங்கே ரொம்ப அழகாக அங்கே பசுக்கள் கோரட்சணம் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கோசாலா. ஸ்ரீவாரி கோஷாலான்னு பேருங்க இதுக்கு. இந்த ஸ்ரீவாரி கோஷாலாவில் இந்த பசுக்களை எல்லாம் பார்க்குறப்ப எல்லாமே பாருங்களேன் தங்க கலரில் இருக்குது. தங்க கலரில் இருக்கிற இந்த பசுக்களை எல்லாம் பார்க்குறதே ரொம்ப அபூர்வம்னு சொல்கிறாங்க. மிக பவித்திரமான பசுக்களுங்க இவை எல்லாமே. இந்த கோசேவா கோரட்சா எல்லாமே ரொம்பவும் நல்லதுங்க. அதாவது நாம் இங்கே உள்ளே போகிறப்பயே தீவனம் எல்லாங்கள்லாம் பசுக்களுக்கு கொடுக்கறதுக்காக விற்கிறாங்க. நாம் அதை வாங்கிட்டு போய் இங்கே கோக்களை நம்ம கொடுத்துட்டு நம்ம கோக்களோட ஆசீர்வாதத்தை நாம் பெறலாங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமானது இந்த கோஷாலை. கோசாலை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகிறப்பயே நடைபாதை பெருசாக இருக்குங்க. அந்த நடைபாதை வழியாகவே நம்ம கீழே இறங்கி கோயிலுக்கு போகணுங்க. கோயில் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடியே நம்ம போகிறப்பயே தவம் செய்ய ஆஞ்சநேயரை சதுர்புஜ தபசு ஆஞ்சநேய சுவாமின்னு சொல்கிறாங்க. அவர் இங்கே ரொம்பவும் அற்புதமாக அருள் பாலித்துட்டு இருக்காங்க. இவர் உள்ள நரசிம்ம சுவாமிக்கு நேர் எதிராகவே
இருக்கிறாங்க. இந்த தபசு ஆஞ்சநேயர் சந்நிதியில் அமர்ந்து ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 தடவை நாம் ஜபம் செஞ்சால் நாம் இங்கே கோரிக்கையை வச்சா அந்த கோரிக்கை உடனே நிறைவேறும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. தங்கத்தில் ஆனால் மிகப்பெரிய துவஜஸ்தம்பம் உள்ளே போகிறப்பையும் முன்னாலேயே இருக்குதுங்க. அந்த துவஜஸ்தம்பத்தை தாண்டி ஒரு பெரிய ஹால் இருக்குது. அங்கே தான் வந்து லக்ஷ்மி நரசிம்மர் சுயம்புவாக இருக்கிறாருங்க. கோயிலுக்கு உள்ளாரியே சோவனீஸ் எல்லாம் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அந்த கமிட்டியினால் உள்ளே வந்து எல்லாம் விற்கிறாங்க. அதே மாதிரி பகவத்கீதையோட புக்ஸ் எல்லாம் கூட எல்லா மொழியிலுமே உள்ளே வந்து இருக்குதுங்க. ரஷ்யா, ஜெர்மன், ஜப்பான் அப்படின்னு எந்தெந்த மொழி இருக்கோ நாட்டில் எல்லா மொழியிலையும் வந்து பகவத்கீதையை வந்து இங்கே விற்றுட்ருக்காங்க. இந்த மிகப்பெரிய மண்டபம் இருக்குது பாருங்க, இங்கே தாங்க கருடாழ்வார் இருக்காங்க. அந்த கருடாழ்வாருக்கு நேராக லக்ஷ்மி நரசிம்மருக்கு எதிராகவே இருக்கிறாருங்க. ஸ்ரீ ராதாகிருஷ்ணர் எல்லாருமே இந்த மண்டபத்திலேயே சுற்றி அமைஞ்சிருக்கிறாங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு நேர் எதுக்காகவே இந்த பாஞ்சஜன்ய லிங்கம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அந்த லிங்கம் அதோட சன்னதியும் வந்து லக்ஷ்மி நரசிம்மருக்கு நேராகவே இருக்காங்க. அதாவது இங்கே வந்து லக்ஷ்மி நரசிம்மர் வந்து அந்த சிவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சிவலிங்கத்தையும் தரிசனம் பண்ணுற மாதிரி உள்ளே இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக வரலான்னு சொன்னிருந்தாங்க. அந்த மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே வந்தோம்னாக்கா அந்த சின்ன குன்று இருக்குது பாருங்கள். இந்த குன்று தாங்க 800-900 வருஷத்துக்கு முன்னாலேயே இருக்குதுங்க அந்த குன்று. இதுதாங்க பெரிய தங்க கோபுரம். இதை தான் வந்து கோல்டன் டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. தெலுங்கானாவில் முதலாக உருவான கோல்டன் டெம்பிள் இதுதான். நாம் பார்க்குற இந்த சின்ன குன்று வந்து ஆதி காலத்தில் பெரிய குன்றாக இருந்துச்சா. அப்போ இந்த ஆலயம் நிர்மாணம் பண்ணுறப்ப இந்த குன்றை வந்து சின்னதாக ஆக்கியிருக்காங்களா. குன்றுக்கு இந்த பின்னால் பக்கத்தில் தான் சுயம்பு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கிறதுனால நாம் இந்த குன்றில் கை வச்சு ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மாய நமக அப்படின்னு சத்தமாக நாம் ஒலிக்கிற போது நம்மளையும் அறியாமலேயே நம்ம வந்து ஒரு பக்தி பரவசத்தில் நம்ம வந்து மூழ்கிடுறோங்க. இங்கே வந்து அதை தான் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து லக்ஷ்மி நரசிம்மாய நமக அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாங்கள் போகிறப்ப ராதாகிருஷ்ணர் ஆரத்தியை பார்த்தோங்க, சந்தியாகால ஆரத்தி. இங்கே ராதாகிருஷ்ணர் கமிட்டி, அதாவது ஹரே கிருஷ்ணா கமிட்டி வந்து இந்த கோயிலை தங்களோட கட்டுப்பாட்டில் எடுத்து வந்தவுடனே இங்கே வந்து அற்புதமாக டெவலப் செஞ்சுருக்குறாங்க. இந்த லக்ஷ்மி நரசிம்மர் பூராவுமே வந்து தங்கத்தாலேயே வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போகிறப்ப பார்க்குறதுக்கே ஆரத்தி வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே உள்ள மிகப்பெரிய சால கிராமம் இருக்குதாங்க, அதுவும் வந்து ரீசெண்டாக டொனேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.